இந்தா இந்த பாலை போட்டு கொண்டா. என்னது? சொன்னதை செய். இது விட்டமின் மாத்திரை, நாம தான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா அது? அம்புட்டும் வைட்டமின் மாத்திரனே. யாரு கொடுத்தா? நம்ம கிறுக்கண்ணே. அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால்ல போட்டு கொடுக்க சொன்னான். வடையா, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் புஷ்டியா இருக்க வேணா. ஆமாண்ணே. அந்த கிறுக்கனுக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடு. சரிண்ணே. இதுலயும் ஒண்ணு போடு. போ. அப்ப உங்க பொண்ணுக்கு அந்த பையனையே முடிச்சிடலாம்னு சொல்றீரு? ஆமா ஓய், இன்னும் நாள் கடத்துறது அவ்வளவு நல்லா இல்ல. ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கும்போது பேசி முடிச்சிட வேண்டியதானே. இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க சொன்னதை நான் அங்க அப்படியே சொல்லிடுறேன். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வைங்களேன். பக்கத்து ஊர்ல இருந்தாங்களா? ஆமா. என் ஓடி போன பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏண்டா அறிவு கெட்ட முண்டா, நீதான் உன் பொண்டாட்டியவே நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. அவ என்னடான்னா அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏ ராசாவுக்காக அப்படின்னு பால்காரனோட சேர்ந்து டூயிட் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. தரகரே, டீ எடுங்க. பாமா, சௌக்கியமா இருக்கியா? இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கமா. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊரு. கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா? எதுக்கு? சக்கரை கொஞ்சம் போடல. எந்திரியா. ஏன் மாமா, முறை மாப்பிள்ளை நான் இருக்கும் போது பக்கத்து ஊர் மாப்பிள்ளையா? அப்படி என்கிட்ட என்ன மாமா வீக்கு? உங்ககிட்ட எல்லாமே வீக்கு தானடா. ஏதோ என் பொண்டாட்டி கூட பிறந்தவனாச்சேன்னு முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். பேப்பர் காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். மளிகை கடைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. மூணாவதும் என் சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். பால்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன தப்பா நினைப்பான்டா. போடா நாயி. என்ன விட்டுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துருவியா? எப்படி நடக்குன்னு பாக்குறேன். அநியாயம். விடுறா, விடுறா. ஏண்டா குடுத்துருவோம் பண்றியா? கொன்னுடுவேன். அநியாயம்ண்ணே. எதிரா அநியாயம்? நான் யாருக்கிட்ட சம்பாதிக்கிறேன்? 4 காசு சேர்த்தா இனிமே பொண்ணு உடுப்புன்னு சொல்லிட்டாங்க. வரப்போறவ எனக்கு உதவியா இருப்பாளோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பான்ல. அப்படியாண்ணே? அல்பம். சந்திரா, சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்க? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா. காசு கொடு. கடன் தான். கடன் இல்ல. டேய், நான் உன் தாய் மாமன்டா. அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன். நம்ம அன்பு முறிய கூடாதுக்கு தான் கடன் இல்ல. டேய், நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல. நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி, கையில போட்டிருக்கிற மோதிரம், இதுகளுக்காவது மரியாதை கொடுறா. ஆமா, கொள்ளாத மோதிரம் எங்களுக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் ஆச்சு. நீ கட்டின வெட்டி இன்னும் அவுக்காம தர்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி 1 வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. என்ன சட்டை கிழிஞ்சிருக்கு? வேலையை பார்த்து போட. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. தம்பி 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 தம்பி, அவ்வா அவ்வா. இரு, என்ன? உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா. என் பொண்டாட்டிகளும் என்னை விட்டு போயிட்டாளுங்க. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? செல்லிங். அந்த செம்பு போட்டு. யோ, செல்லிங் தி சேம் போட் இல்லையா? we are selling the same boat. அது செம்பு போட்டோ பச்சை போட்டோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே தம்பி தம்பி. உனக்காக நான் ஆறுதல் சொன்னா என்னவே அடிச்சிட்டியா? வைத்தியக்காரா, முட்டாள், கிழிச்சு விட்டுக்கிட்டவனே.
இனிமே ஊர்ல எவனாவது என்ன பத்தி லூசுக்கு இருக்கன்னு சொன்னீங்க வெட்டி போனம் போட்டுருவேன், ஜாக்கிரதை. லூசா துள்ளனே. ஐயோ 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 ஐயோ. தம்பி தம்பி, என்னையா? அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிறாதீங்க. மறப்போம் மன்னிப்போம், அதுதான் நம்ம பாலிசு. சரி, நம்ம ஓடி போன பொண்டாட்டி இருக்காளுகளே, நம்ம ஓடி போன பொண்டாட்டி இல்ல, இதுக்கெல்லாம் கூட்டணி கூடாது. உன் ஓடி போன பொண்டாட்டின்னு சொல்லு. அதை விடுங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன், அவசரப்பட்டு என்னை அடிச்சிட்டீங்க. ஓகே, நீங்க காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம கடையில டீ சாப்பிட வரத நிப்பாட்டிடாதீங்க. வரேன். எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு தான். வாங்க பேசிட்டே போவோம். ஏன் தம்பி, ஆராய்ச்சில எந்த அளவுக்கு இருக்கு? அங்க பாருங்க உங்க அப்பாவை. இவரு பெரிய தலைவலி எனக்கு. அப்பா வாங்க பாய. அங்க என்ன பண்றீங்க? ஆராய்ச்சி. ஆராய்ச்சியா? நீ தானடா சொன்ன தாவரங்களுக்கு உயிர் இருக்குதுன்னு. உயிர் இருந்தா ரத்த ஓட்டம் இருக்கணும், ரத்த ஓட்டம் இருந்தா இருதயம் இருக்கணும், இருதயம் இருந்தா துடிப்பு இருக்கணும், துடிப்பு இருந்தா சத்தம் இருக்கணும். சத்தம் வருதான்னு இந்த குழா மூலமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், இப்பதான்டா புரியுது என்னது ஊர்ல உனக்கு ஏன் மரியாதை குறையுதுன்னு. ஏன்? சேர்மானம். ஏண்டா இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? இங்க பாருங்க, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். நேத்து கூட 2 நல்ல காரியம் பண்ண தெரியுமா? நீயா? நல்ல காரியமா? எப்படி? நேத்து டவுனுக்கு போயிட்டு வந்தானா, நடு ரோட்ல பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு. போற வர வண்டிக்கெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சு. அதை தூக்கி ஓரமா போட்டேன். இது நல்ல காரியம் இல்லையா? இதுக்கே இப்படின்னா இப்ப சொல்ல போறதுக்கு அசந்துருவேன். என்னது? என் ஓடி போன 3வது பொண்டாட்டி இருக்காளே, ரோசி. ரோசி ஊராம் பொண்டாட்டி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க. பாருங்கப்பா, அவளுக்கு என்னாச்சு? அவ ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்தா. என்னதான் ஓடி போனவளா இருந்தாலும் அவளை விட்டுட்டு வர மனசு இல்ல. அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். இது நல்ல காரியம் இல்லையா? ஆமா ஆமா. அவள் எப்படி அடிபட்டது? நான் ஓரமா தூக்கி போட்டேன் பாறாங்கல்லு, அவ தலையில தானே விழுந்துச்சு. நினைச்சேன். இப்ப நான் 2 நல்ல காரியம் செய்ய போறேன். இவன் செருப்ப கழட்டி இவனை நான் பெத்ததுக்காக ஏன் தலையில அடிச்சுக்க போறேன். அடிச்சுங்க அடிச்சுங்க. ஏன் செருப்ப கழட்டி இவன் ஓன் கூட சேர்ந்ததுக்காக ஒன்னு அடிக்க போறேன். இது ரைட். அங்க பாரு, அறுத்துக்கிட்டு ஓடுற எருமகடா மாதிரி. இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுமா? என்ன? ஒழுங்கா வீட்டுக்கு போ. அப்ப அங்க பாரு, எப்ப ரிப்பேர் பண்ணி எப்ப தண்ணி என்ன பிடிக்கும் சொல்லுமா? ஐயோ, இவனும் உனக்கு ஃப்ரெண்டா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. என்ன பொம்பளை உட்காந்துருக்கீங்க? தண்ணி பிடிக்க வந்துட்டீங்களா? ஆமாப்பா, மாப்பிள பொண்ணை கட்டி கொடுத்ததுல இருந்து எல்லா விவகாரத்துக்கும் நான் தான் வர வேண்டியது இருக்கு. குழாயில தண்ணி பிடிக்கலாம்னா கரண்ட் கட்டு, இங்க வந்து தண்ணி பிடிக்கலாம்னா மோட்டார் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கோம். இப்ப தண்ணி வரணும், அவ்வளவுதானே. கவலையை விடுங்க. கண்ணா, அந்த மெஷினை ரிப்பேர் பாரு. முடியலன்னா என்ன கூப்பிடு. பக்கத்து ஊர்ல இருந்து நல்ல மெக்கானிக்கா கூட்டிட்டு வரேன். அதான பார்த்தேன். என்ன அன்னபூர்ணி, சௌக்கியமா இருக்கிய? 5 பெத்தும் கட்டுக்குலையாம இருக்கிறேன். வயசு தகுந்த பேச்சு வேணா? அப்பா, இது அந்த காலத்து எஞ்சின் மாதிரி தெரியுது. இதுல கை வச்சு இடமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தலையில கட்டிடுவானுங்க. இது தேவையா? வேணவே வேணாம். இப்பெல்லாம் நீ எதுல கை வச்சாலும் விவகாரம் ஆயிடுது. இவங்கெல்லாம் பெரிய ஜீனியஸ், பெரிய மேதை. இவங்களால இந்த சின்ன மோட்டார் ரிப்பேர் பண்ண தெரியுமோ தெரியாதோ? இல்ல சொல்லி மாமா, கிண்டல பாத்தியா? இப்ப இந்த மெஷினை நீ ரிப்பேர் பண்ற, ஆகிற செலவை ஏத்துக்கிற. இப்ப ஸ்டார்ட் பண்ணியா? மாப்பிள, உங்க வேலையே அபாரம். தண்ணி வந்துருச்சு. சுருளே, இன்னைக்காவது கூலி. ஜோசியம் ஜோசியம் கிளி ஜோசியம். வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆச்சரியமா இருக்குதே, வழக்கமா ஜோசியக்காரங்க அழுக்கு ஜிப்பாவும் அழுக்கு துண்டும் தான் போடுவாங்க. நீங்க பளபளப்பா ஜபர்தஸ்தா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நம்ம வாடிக்கைக்காரங்க எல்லாம் பெரிய சினிமா ஸ்டாருங்க. அப்படியா? இத பாருங்க, அமலா இந்தி மார்க்கெட்ட பிடிக்கும், பிடிச்சிடுச்சு. அதுக்காக வாங்கி கொடுத்த சட்டை என்ன? பட்டு சட்டை. அண்ணன் மோகன் பெரிய வீடா கட்டுவாருன்னு கட்டிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்தா அங்க அவசரம் நீளமா தான் கொடுத்திருக்காரு. அண்ணன் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டுக்கு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த பட்டு வட்டி தான். அடேங்கப்பா. வெண்ணிலாள மூர்த்தி வெளிநாடு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக அவர் வாங்கி கொடுத்ததுதான். புரிஞ்சு போச்சு.
அவர் என்ன வாங்கி கொடுத்திருப்பாருன்னு புரிஞ்சு போச்சு. ஜோசியரையா, உங்களால ஒரு காரியம் ஆகணும். வாங்க இப்படி உட்காருங்க. அடே அப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஜோசியர்ங்கிறத நம்பவே முடியல. என்கிட்ட என்னங்க இருக்கு, எல்லாம் நம்ம கிளியோட மகிமை. ஒரு சீட்டு எடுத்து புரட்டினா போதும், உங்க ஜாதகமே தலைகீழா பொருளும். அப்படியா? அப்ப தயவு பண்ணி என் பையன் ரகுராமன் பேருக்கு கிளியை விட்டு ஒரு சீட் எடுக்க சொல்லி படிங்க. எக்கம்மா குலேபகாவலி விக்ரமாய்த்தா வெளியவாடா. யோகமான பையனுக்கு வேகமா வந்து ஒரு சீட்டு எடுத்து போடுறாங்கன்னு. பூனை கிளி கிளி, ஐயோ என் கிளிய பூனை தூக்கிட்டு போச்சுன்னு, கிளி போச்சுன்னு, கிளி போச்சுன்னு. ரகராமங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொன்னேன், என் கிளியவே பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப யோகமான பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே ஒரு பையன். இது ஒண்ணு போதும்னே. சோ அப்பப்பப்ப, என்ன வெயிலு, என்ன வெயிலு. யாருதான் இப்படி குரட்ட விடுறான், தலைகளை படுத்திருக்கான்? அம்மா மீரா, மீரா, டவுன்ல மாணிக்க மாமாவை சந்திச்சேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காராம். வர்ற தை மாசம் ஒரு நல்ல செய்தியோட வர்றேன்னு சொல்லியிருக்காருமா. நீ இந்த பழசெல்லாம் போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத. ஆமாமா, யாரவன் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கான், தீவட்டி தடியன்? அவரா? உங்க பழைய சிநேகிதரா? குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாரா? இப்ப உங்களை பாக்கணும்னு வந்திருக்காரு. போலிச்சாமியாரா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இல்லையே. மலைப்பாம்பு பெருமூச்சு விடுற மாதிரி விடுறா. ஏண்டா சொல்லி ராஜா, பாட்டி, நீ பணத்தை வாங்கிட்டு வந்திய என் பேத்திக்கிட்ட சவுரி முடி வாங்கி தரேன்னு. என்னடா ஆச்சு? அவைய உயிரை வாங்கறா. இது உனக்கே நியாயமா? ஒண்ணு பணத்தை கொடுத்துடு, இல்ல சவுரி முடிய கொடு. சபரி முடி ரெடி. ஆ, நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வர்றேன். சரிதான். கடைசி வாட்டி ஜாக்கிரதை. அப்பா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு எடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பாடா? ஆஹா, என்ன சாப்பாடு? தாடி எங்கே? என் தாடி எங்கே? இதோ இங்கே. யார் நீ? யார் நீ? ஏண்டா, என் வீட்டு சோத்த தின்னுபிட்டு ஏன் திண்ணையில படுத்து தூங்கிவிட்டு என்னையவே யாருன்னு கேக்குறியா? எத்தனை பேர் அந்த மாதிரி போலி சாமியாருங்க கிளம்பி இருக்கீங்க? இதோ பாடுறா, தாடிய காணும், தலைமுடிய காணும்னு கத்துன, கழுத்தையே காணாம. மரியாதையா இறங்கி ஓடு. சாமி, கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். ஐயோ, சாப்பாடா? எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. வரங்க, நான் வரங்க, வரங்க. டேய் டேய் ராஜா, என்ன பாடுறா ராஜா? ஏய், இங்க பாடுறா. என்ன இவன் எங்க பாக்குறான்? நீ உருப்பட்டுவ கண்ணா, என்ன பாருப்பா. ஏன்பா, அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்லறை எவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சது? என்னையவே கிண்டல் பண்றியா? ஏய், வாயில இருந்து கையெடுத்துட்டு சொல்றா கண்ணா, எவ்வளவு சில்லறை கொடுத்து அனுப்பிச்சது? கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் வெட்டிட்டு வர சொல்லுச்சு. கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் வெட்டிட்டு வர சொல்லுச்சு. சொல்லிச்சா? இதுக்கு எதுக்கு துணி? குனி, திரும்படா. காலங்காத்தால கடனா? ஸ்டெப்பு கட்டிங்க இந்த பக்கம் திரும்படா, சனியம் பிடிச்சவன. என்னங்கடா இது? ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறீங்க. நீங்க கோழிக்கு கிராப் வெட்டனா 2 முட்டையா போடுதுன்னு சொல்றாங்கண்ணே. யா கோழிக்கு கிராப் வெட்டி விடுக்கட. ஏய், என் கோழிக்கு முதல்ல வெட்டுறா. இது சந்தை கடை இல்லைங்கன்னு, சலூன் கடை. அதனால தானே இங்க வந்திருக்கோம். உங்க மச்சான் கோழிக்கு கிராப் வெட்டி விட்டீங்க, 2 முட்டை போடுது. அதே மாதிரி என் கோழிக்கு வெட்டி விடுங்க. மச்சானுக்குன்னா வெட்டி விடுறீங்க, எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா? அப்படின்னு எந்த நாயிடா சொல்லிச்சு? நம்ம சந்திரபாபு தானே சொன்னாரு. ஐயா வாங்க, பெரியவங்களே வாங்க, சின்னவங்களே வாங்க, இந்த நாயோட நியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன பெரிய நியாயம் சொல்லியா? என்னையா, உங்க கூட எல்லாம் பெரிய ரோகனையா போச்சு. நாங்க இங்க குடியிருக்கதா வேண்டாமா?
என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு காலையில என்கிட்ட வந்ததே ஒரே ஒரு தலைதான். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் என்ன பண்ணி விட்டான் தெரியுமா? நான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா தினமும் 2 முட்டை போடும்னு ஊர்ல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறான். கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகுறது? ஆமா, பெரிய பாருங்க கொலாபரேஷன் குடும்பம். ஐயா, இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு. என் மானமே போனாலும் பரவாயில்லைன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன். ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனத ஊர் புறம் தண்டா போட்டு சொல்லி விட்டாருங்க. என் மனசு புண்படுது. அதான் பழிக்கு பழி செஞ்சேன். ஓ அப்படியா சேது? அன்னைக்கு நீ கோவணத்தோட வந்து டீ கொடுத்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கோவணத்தோட ஓடி வந்து நியாயம் கேட்டதுக்கும் சரியா போச்சு. கேளுங்கப்பா. என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க? கடனுக்கு வெட்டி விட சொன்ன. அதுக்காக இப்படியா வெட்டினா? எங்க அந்த பையன்? ஐயா வாங்க, அம்மா வாங்க, பெரியவங்களே வாங்க. மோட்டர் பொருத்தப்பட்ட வெட் கிரைண்டருடன் 40 ரூபாய் மதிப்புள்ள எவர் சில்வர் பாத்திரம் டிசம்பர் 20. இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது, போலீஸ்காரமாவா தான் இருக்கணும். பாரு, மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சிட்டு நேத்து மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல. இருக்கட்டும். விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது. தூக்கம் என்ன தூக்கம்? ஐயா, மூஞ்சி முகர கட்டையும் பாரு. 4 எலக்ட்ரிக் ட்ரெயினை முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட கொரட்டை வேற. விட்டா தாமரை வரைக்கும் போகும். எந்திரிங்க. என்ன கொஞ்சம் அசந்து படுத்த அதுக்குள்ள சுத்தி சோரை விட்டானுவா. ஆமா, இவர் பெரிய சலீம். இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க. எந்திரிங்க. என்னதே பொழுது விடிஞ்சிருச்சா? ஐயா சலீம், பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன். மறுபடியும் எழுப்புவ இல்ல? இடிச்சிருவேன். இந்தாங்க மத்தியான சாப்பாடு. கை செலவுக்கு 5 ரூபாய். எதுக்கு? காலையில பேப்பர் பார்த்தேன், அம்பத்தூர் ஃபேக்டரியில ஆள் எடுக்கிறாங்களாம். எடுக்கட்டும். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. எனக்கு ஆட்சேபணம் இருக்கேன். உங்களுக்கு தண்ட சோறு கொட்டி கொட்டி நான் அழுத்து போயிட்டேன். அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அம்பத்தூர் வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க. இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம். வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆமா. அப்ப நான் எங்க போவேன்? அங்க போய் படுத்துக்கிறேன். பிஞ்சிடும். கோயில் சத்திரத்துல. தூங்குறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க, பொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும். அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும். அப்ப வெளியே போவானே, இங்கேயே இருந்துருவோம். விளக்கமா பிஞ்சிடும். எவன்டா நாங்க பூ பறிக்கிறது? அப்பா நம்மள இல்ல. டேய் ரகு, நீ எங்கடா போயிட்ட? இத வரமா? டேய் குடி. அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். டேய் குடிச்சிடாத. தலையில கொத்து கொத்தா முடி முடிஞ்சிடும், அப்புறம் அசிங்கமாயிடுவேன். பை போயிடாத. இன்னும் என் திறமையில நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, வந்து காட்டுறேன். ரகு கண்ணா. என்னம்மா? ஒடியா. என்னம்மா ஸ்கூலுக்கு போப்பிட்டியா? ஆமா, நான் ஸ்கூலுக்கு பரப்பிட்டேன். இந்த மத்தியான சாப்பாடு உனக்கு நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரி. சரிப்பா. எங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா கண்ணு. இன்னைக்கு போய் அது என்ன எதுன்னு பாத்துட்டு வாப்பா. இந்த 10 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. சரி ஏண்டி, எனக்கு மட்டும் 5 ரூபாய், இந்த தடி பயலுக்கு 10 ரூபாயா? உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இது ஏன் குறைச்சிட்ட? வருஷத்துக்கு ஒரு வயசு ஏறிக்கிட்டே போகுதே. அப்ப இன்னும் 5 வருஷம் கழிச்சு வெறுங்கையோட தான் என்ன வெளியே அனுப்புவியா? ஆமா. ஏமா அப்ப 5 வருஷம் கழிச்சு எனக்கு அப்பா நிலைமை தானே? அத நான் செய்ய மாட்டேங்க. உன் பொண்டாட்டி வந்து செய்வா. இவன் கெட்ட கேட்டுக்கு ஒரு கல்யாணமா? ஏன் உனக்கு ஆச்சு இல்லையா? எனக்கு இருந்தா என்ன? நல்ல புருஷன் நல்ல புள்ள உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ரெண்டும் நல்ல கடங்காரனுங்க மாதிரி. என் தலை எழுத்து. இது என்ன தலையில? சோறு சோத்துலயே இருங்க. எதுக்கு பழையற? எப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. சாயங்காலம் வரதுக்குள்ள 2 பேரும் வேலையோட வரணும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அப்பனு மகன் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டுங்க. என்ன மதுரத்தம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா அண்ணே. என்ன புருஷன் புள்ள 2 பேரையும் வெளியே தள்ளிவிட்டு வீட்டுக்கு பெரிய பூட்டா போட்டு பூட்டி இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரையும் ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டோம்னா வீட்டை 2 ஆக்கிடுவாங்க. நான் சம்பாரிச்சு வாங்குனது இந்த வீடு. அது ஒன்னாவது உருப்படியா இருக்கட்டும் தான் இவங்களை வெளியில விட்டுருக்கேன். அப்படியா? சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உங்ககிட்ட தான் சொல்றான். யோ வாயா அப்படி. ஏயா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காயா சும்மா போற பொம்பளைய கலர்ற? அதை விடு கிருஷ்ணா. நீ 10 வருஷமா கொடைக்கானல் எஸ்டேட்ல வெள்ளக்கார முதலாளி அம்மா கிட்ட ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியே. இப்ப உன் நிலைமைய பாத்தியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற? அந்த அம்மா இந்தியா விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க ஏன் கீழே 10 வருஷம் வேலை செஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்குது, என் கூட லண்டன் வந்துருங்களே. நானும் போயிருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த மூதேவி இவங்க அம்மா
கடல் தாண்டி போக கூடாதுன்னு கண்ணீர் வடிச்சுதா இங்கேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வேற வேலை வெட்டியே இல்லையா, இந்த மூதேவி பிறந்தான். அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைக்கும் விட மாட்டேங்குது. இப்ப வேலை வெட்டி இல்லாம வெறும் பயலா சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்ணா, அந்த வெள்ளைக்கார அம்மாவை சும்மா சொல்லப்படாது. ரூபா நோட்டு கத்த கத்தையா 1ஆம் தேதியானா என் கையில வச்சு திணிப்பாங்க. அதை விடு, தினம் டியூட்டி முடிஞ்ச உடனே சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு என்ன மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு 10 ரூபா பேட்டா கொடுப்பாங்க. அப்பா இதோட நிறுத்துங்க. இதுக்கு மேல பேசுனீங்க இங்க நின்னீங்க உங்க மரியாதை போகும். வாங்க வாங்க. நான் மட்டுமா இவன் கூட சேர்ந்துட்டியா? இனிமே சவரம் தான். முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. முழுங்குறது. ஏண்டி, கட்டின புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மிலிட்டரி ஹோட்டலையே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாயை முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன். இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சகிச்சுக்கிட்டு இருக்கனே. பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கண்டாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம் ஈரப்பாவாட பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க? கண்ணை தொடச்சுக்க. தப்பு என்னமோ நடந்து போச்சு, இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி, அதை விடு. புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஓ குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சட்டுன்னு உள்ள போ. அப்படியே மலரும் நினைவுகள்லாம் மலருத. நான் வந்ததுக்கு பதிலா அவ புருஷன் வந்திருக்கணும். உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையெடுங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறதா நான் பார்த்தனே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. மதுரோ மதுரோ,